ஸோ விவசாயி கூட இருந்தாலே அவங்க படுறது கஷ்டம் நமக்கு தெரியும். ஏன்னா அவ்வளோ கஷ்டம். சூசைட் பண்ணுற அளவுக்கு அந்த மாதிரி ஆள் இல்லை. எப்படியே தவறி விழுந்துட்டாங்க உள்ள. உடனே டயர்ட் ஆகணுமோ எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. என்னன்னு தெரியல. ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹிமாலயன் பிளாக்ஸ். காய்ஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எங்கள் தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம். வயல், கிணறு, வயல் அண்டு காடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி எங்களுக்கும் கொஞ்சம் இருக்குது, இடம் இருக்குது அண்ட் கிணறும் இருக்குது. அங்கே தான் வந்திருக்குறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா உளுந்து காய்ஸ். ஆனால் உளுந்தை விட புல் தான் அதிகமாக இருக்குது. பார்த்திங்கன்னா இப்போ தான் இடையில இப்போ தான் மருந்தடிச்சும் அந்த புல் செத்து போய் மறுபடியும் முளைச்சி வந்துருச்சு காய்ஸ். ஸோ பார்த்திங்கன்னா உளுந்தை விடையும் புல் தான் அதிகமாக இருக்குது. உளுந்துன்னா எப்படி சொல்கிறது, சில பேருக்கு தெரியும். நம்ம கிராமத்தில் மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும். அண்ட் சிட்டி சைடெலாம் பார்த்திங்கன்னா உளுந்துன்னா என்னென்ன தெரியாது, சில பேருக்கு தெரியாது, உண்மையிலே தெரியாது. இப்போ உள்ள இதில் அதுதான் உண்மை. ஸோ உளுந்துனா என்னென்ன தெரியாது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தோசை மாவு அந்த மாதிரி ஆட்டுவாங்க தெரியுமா, தோசை மாவுக்கெல்லாம் இது யூஸ் ஆகும். அண்ட் நிறையா குழம்பு அந்த மெடிசின்ஸ்க்கெலாம் யூஸ் ஆகும். ஸோ பார்த்திங்கன்னா இங்கே தான் காய்ஸ். ஸோ இங்கேருந்து அண்ட் அங்கே வரைக்கும் நம்ம இடம் தான். அண்ட் பார்த்திங்கன்னா அங்கே 2 பேர் நிற்காங்க. யார் தெரியுமா, அது யார் தெரியுதா? எங்கள் அம்மாவும் அண்ட் எங்கள் அப்பத்தானா யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்பாவோட அம்மா. ஸோ பார்த்திங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உளுந்துலலாம் புல்லாக இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் பிடுங்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதில் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், இதெல்லாம் உளுந்து அண்ட் இதெல்லாம் புல் காய்ஸ். ஸோ பார்த்திங்களா ஒரே புல்லாக தான் இருக்குது. அண்ட் பாருங்கள், ஒரு சில இடத்துல இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உளுந்தாக தான் இருக்குது. அது ஒரு சில இடத்துல அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபுல்லாக புல்லாக இருக்குது காய்ஸ். பார்த்தாலே உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த அதுலேயும் தான். ஸோ உளுந்து செடி உங்களுக்கு பக்கத்தில் காட்டுறேங்க, அது இருங்க. ஸோ இந்த இருக்குது பார்த்திங்களா, இப்போ தான் பூவெல்லாம் போட்டு அண்ட் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. இருங்க பிச்சு காட்டுறேன். 1 மினிட் காய்ஸ். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும். இருங்க, இது இன்னும் காயலை. ஸோ கூகுளில் இருந்த இதை சைடில் பிக்கு போடுறேன். அப்போ தான் தெரியும். இது பிச்சாலும் தனியாக வர மாட்டேங்குது காய்ஸ். அந்த உளுந்து தனியாக தெரியும், ஆனால் வரல, இன்னும் அந்த ஸ்டேஜுக்கு வரலன்னு நினைக்கிறேன். ஸோ மொத்தமாக தான் வருது. இந்த பார்த்திங்கன்னா தெரியும், இந்த பார்த்திங்களா. அண்ட் பாசிப்பருப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ பாசிப்பருப்பு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நம்புகிறேன். அதுவுமே இந்த சீசனில் கிடைக்கும். இது ஒவ்வொரு சீசனில் தான் கிடைக்கும் இல்லை சாரி, ஐ மீன் எப்படி விதையும் நம்ம விதைக்க போட்டால் இப்படி செடியாகும் பார்த்திங்களா, அது இந்த சீசன்லாம் வரும். அண்ட் அதில் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் இருக்குது காய்ஸ். ஸோ வெண்டைக்காயும் போய் பார்ப்போம். ஸோ பார்த்திங்களா அதுதான் எங்கள் அப்பத்தா. ஸோ எங்கள் அம்மா பார்த்துருப்பீங்க, என் அப்பத்தா தான். அண்ட் அவங்க சின்ன வயசுலேருந்து விவசாயம்தான். சின்ன வயசுலேருந்தே அப்போலேருந்தே விவசாயம்தான். அண்ட் இப்போவும் விவசாயம் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ விவசாயம் பார்த்திங்கன்னா மழையும் இல்லை, எதுவுமே இல்லை. அண்ட் இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு மழை பேஞ்சிருக்கு. இது வரைக்கும் ஓரளவுக்கு பேஞ்சிருக்கு. அண்ட் அதை வச்சு கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறாங்க கைஸ். பார்த்தீங்களா, அதில் தான் அந்த புல் தனித்தனியாக பிடிங்கிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், இதான் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பத்தா, அதாவது அப்பாவோட அம்மா. ஸோ சொல்லுங்கள், எப்போ இருந்து விவசாயம் பார்க்கிங்க? 50 வருஷமாக வேலை இருக்கேன். சம்சாத்தனம் 50 வருஷம் விவசாயம் தான். நீங்களும் சம்சாத்தனம் பாருங்கள், அருளானும் எப்படி தெரியும்னு. நல்லா விவசாயத்தை விட்டுறக்கூடாது. ஆமாம், மக்கள் நல்லா இருக்கணும். மக்கள் நல்லா இருக்க வேண்டிய வளர்ச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு எங்கள் அப்போ பார்த்திங்கன்னா 50 வருஷம். ஸோ 50 வருஷம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக விவசாயம் தான். அப்போ உள்ள காலத்தில் பார்த்திங்கன்னா விவசாயத்தை நம்பி தான் இந்த இதே இருந்தது. இந்த கிராமமே எல்லாம் இருந்தது. இப்போவும் இருக்காங்க. இப்போவும் எங்கள் அப்பத்தா நாங்கள் எல்லாருமே இருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா 50 வருஷங்கிறது கொஞ்சம் 1 2 இல்லை, 50 வருஷம். ஸோ விவசாயங்கிறது சின்ன விஷயம் கிடையாதுங்க. ஏன்னா இந்த நாட்டோட பேக் போனே விவசாயம்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி தான் நான் கேள்விப்பட்டுக்கிறேன்.
ஸோ பார்த்திங்கன்னா கார்த்தி கூட ஒரு படத்தில் சொல்லுவார், ஒரு நாள் விவசாயம் இருந்து பாருங்கள், வேண்டாம் அது கூட வேண்டாம், ஒரு நாள் விவசாயி கூட இருந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போனா தான் அவங்களோட கஷ்டம் தெரியும்னு. ஸோ அதுதான் அவங்க உண்மைங்க. ஸோ விவசாயி கூட இருந்தாலே அவங்க படுறது கஷ்டம் நமக்கு தெரியும். ஏன்னா அவ்வளோ கஷ்டம் விவசாயங்கிறது. ஸோ சும்மா எடுத்தவங்க ஒருத்தனெலாம் பார்க்க முடியாது. கொஞ்சம் விவசாயம் கூட இருந்து பாருங்க, அப்போ தான் தெரியும் காய்ஸ். ஏன்னா எனக்கு தெரியும், நான் ஏன்னா இருந்து பார்த்துருக்கேன். ஏன்னா எங்கள் அப்பா எல்லாமே ஃபார்மர்ஸ் தான். ஸோ அதனால் எனக்கு தெரியும். நீங்களும் அப்படியே இருந்து பாருங்கள், தெரியும் காய்ஸ். லவ் யூ காய்ஸ். அண்ட் காய்ஸ், ஸோ வெண்டைக்காய் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அண்ட் இதான் வெண்டைக்காய் செடி காய்ஸ். ஸோ வெண்டைக்காய் அந்த பூவு அண்ட் வெண்டைக்காய் அதில் முளைச்சிருக்கு பார்த்துருக்கீங்களா, பார்த்தீங்களா? ஸோ இது வந்து மொட்டு பூ போட்டு மறுபடியும் மொட்டை வந்திருக்கு. ஸோ இன்னி அது வந்து பெருசாக வளரும். அண்ட் இந்த இதை பார்த்தீங்களா, இது வந்து ஆமணக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இலையும் இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆனால் அது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், இது கொஞ்சம் சிறுசாக இருக்குது. சம்டைம்ஸ் இதுவுமே கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் காய்ஸ். ஸோ பூ பாருங்கள், இவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. ஸோ எல்லாமே நம்ம இடம் தான். அண்ட் அதில் வந்து பார்த்திங்கன்னா பூசணிக்காய்னு நினைக்கிறேன், பூசணிக்காய் போட்டிருக்காங்க. ஆமாம், அது வந்து எங்கள் அப்பத்தா போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே போய் பார்ப்போம். அண்ட் இது வந்து பாதை இல்லைங்க. ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வர்றதுக்காண்டி தான் இப்படி வச்சுருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், இது நான் சொல்ல வேண்டாம். ஏன் இது வந்து இது வந்து சாம்பார் வெள்ளரின்னு சொல்லுவாங்க காய்ஸ். ஸோ சாம்பார் வெள்ளரி நார்மல் வெள்ளரிக்காவும் இதில் முளைக்கும். ஆனால் அது கொஞ்சம் தேடி பிடிச்சி எடுக்கணும். இது வந்து கொஞ்சம் சூனன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குல்ல. அண்ட் செடி இது வந்து கொடி மாதிரி தான், அப்படி படர்ந்து வளரும். ஸோ மேக்ஸிமம் சிட்டிஸில் இருக்கவங்களுக்கு தெரியாது இதெல்லாம். ஸோ அதனால தான். அண்ட் பாருங்கள், இதெல்லாம் அழுகிருச்சு, இப்படி கிடந்து அழுகிருச்சு. அண்ட் அது இப்போ தான் வளருது. அண்ட் பார்த்தீங்களா, ஃப்ரெஷ்ஷாக இருக்கா. ஸோ இதுதான். அண்ட் பாருங்கள், வாங்க பார்ப்போம். எதுவும் நார்மல் வெள்ளரிக்காய் கிடக்கான்னு பார்ப்போம். இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, ஆனால் அதில் கொஞ்சம் ஒரு ஓட்டை மாதிரி இருக்குது. நார்மல் வெள்ளரியே கிடைக்கிறது கஷ்டம்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா எல்லாமே சாம்பார் வெள்ளரியாக தான் இருக்குது. இல்லை காய்ஸ், இதில் சம்டைம்ஸ் அது என்ன சொல்கிறது, பாம்பு கூட இருக்கும். அங்கே வரைக்கும் இருக்குது காய்ஸ், ஃபுல்லாக அது வரைக்கும் இருக்குது. இது இப்போ கூட ரீசெண்டாக யாருக்கோ பாம்பு கடிச்சு, என்னோடய ஃப்ரெண்டோட அப்பாவுக்கு தான். அது இந்த மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான், வயலில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் பாம்பு கடிச்சிருச்சுன்னு சொன்னாங்க. ஸோ இப்போ பரவாயில்ல, அவங்கள நார்மலாக ஆகிட்டாங்க. இருந்தாலும் கால் ஒரு மாதிரி நொண்டி தான் நடப்புகிறாங்க. அது வந்து பாம்பு கடித்தா படத்தில் மாதிரி உடனே சரியாகாது. அது கொஞ்சம் அனுபவப்பட்டுரும், கொஞ்சம் வழியில் அனுபவப்படுவாங்க பாவம். ஸோ நீங்களும் கொஞ்சம் பார்த்து சேஃபாக இருங்க. லவ் யூ காய்ஸ். பார்த்தீங்களா, இதுதான் கோகோனட் ட்ரீ. இது வந்து மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், கோகோனட் ட்ரீ. ஸோ இது வந்து நம்ம இதுதான். அண்ட் இதில் வந்து கிணறு, ஸோ தண்ணியெல்லாம் சேமித்து வைக்க மாதிரி இருக்கும், அந்த மாதிரி அதில் வந்து இருக்குது. ஆனால் அங்கே போக மாட்டேன், ஏன்னா அது எனக்கு கொஞ்சம் பயம். ஏன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய தாத்தா வந்து, அதாவது எங்கள் அப்பத்தா இருக்காங்களா, அப்பத்தாவோட ஹஸ்பண்ட். ஸோ அங்கே தான், அதில் தான் இறந்தாங்க. ஸோ போவேன், அண்ட் ரொம்ப பக்கத்தில் போக மாட்டேன். ஸோ அங்கே கிணத்துல உள்ளே விழுந்து இறந்துட்டாங்க. ஸோ அது கொஞ்சம் சேடான விஷயந்தான். ஆனாலும் எனக்கு இந்த கிணத்தை பார்க்கும்போது இப்போவும் அந்த ஞாபகம் தான் வரும். இதெல்லாம் இறந்துட்டாங்க. ஸோ அப்போது இது கெட்டலைன்னு நினைக்கிறேன். ஸோ யாருமே வேணக்குன்னு போய் விழ மாட்டாங்க. ஆனால் அவரும் அப்படிப்பட்ட ஆள் இல்லை, சூசைட் பண்ணுற அளவுக்கு அந்த மாதிரி ஆள் இல்லை. எப்படியோ தவறி விழுந்துட்டாங்க உள்ள. ஸோ அது வந்து எனக்கு இந்த இடத்துக்கு வந்தாலே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. எப்படின்னா ஒரு மாதிரி டயர்டாக இருக்க மாதிரி இருக்குது இங்கே வந்தாலே. ஸோ இருந்தாலும் நம்ம கொஞ்சம் தள்ளி போவோம், வேண்டாம், எனக்கு கொஞ்சம் பார்த்தாலே பயமாக இருக்குது. அண்ட் இதெல்லாம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, காய்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி டயர்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் அதுக்காண்டியா என்ன இது இருக்காண்டியா, தாத்தா இறந்த இடம் அந்த பிளேஸ்க்காண்டியா என்னன்னு தெரியல. ஆனால் கொஞ்சம் டயர்டாக இருக்க மாதிரி இருக்குது. உடனே டயர்டான மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது, என்னன்னு தெரியல.